அதாவது ஸ்ரீராம் சேஷாத்ரி ரொம்ப அருமையா அதை பத்தி பேசியிருக்காரு. நிதியமைச்சர் பட்ஜெட்டை போடுவார், தினத்தந்தியில் அடுத்த நாள் பீடி விலை உயர்ந்ததுன்னு வரும். அவன் பிரச்சனை அதுதான். நீ என்னமோ பண்ணு, காருக்கு ஏத்துனியா லாரிக்கு குறைச்சியா, அதெல்லாம் அவன் பிரச்சனை. பீடி விலை உயர்ந்து தான் தலைப்பாவே. அந்த மாதிரி அன்னைக்கு நடந்ததுல கிட்டத்தட்ட 30 பொருட்கள். மன்மோகன் சிங் ஐயாவுடைய காலத்துல சானிட்டரி பேட்ஸுக்கு வந்து 13%, இப்ப இல்ல. பெயிண்ட்டுக்கு வந்து 30%, 18%. இப்போ ஃபுட்வேருக்கு, செருப்புக்கு வந்து 18%, இப்போ 12%. டிட்டர்ஜென்ட், ஷாம்பு, காஃபி, டூத் பேஸ்ட், மினரல் வாட்டர், வாஷிங் மிஷின், ரெஸ்டாரண்ட் எல்லாத்துக்குமே 30 வந்து 18 மாத்திருக்கேன். இதை பத்தி பேசுறதுக்கு எவ்வளோ துணி இருந்ததா? பாப்கார்னை பற்றி உத்தரப்பிரதேஷ்லேருந்து ஒருத்தர் வந்து அங்கே ஒரு பிரச்சனை இருந்த வச்சுக்கிட்டு இதை வந்து நீங்கள் நொறுக்கு தீனின்னு சொல்கிறீங்களா இல்லை சாப்பிட்ற ஐட்டம்னு சொல்கிறீங்களான்ற கேள்வியை கேட்க, உப்பு போட்டிருந்தா அது வந்து நொறுக்கு தீனி, ஸ்வீட் போட்டிருந்தா அதை வந்து இந்த ஐட்டம்னு சொல்ல. அதுக்கு காரணம், உலக அளவில் எங்கேயுமே ஸ்வீட் கண்டென்ட்டை சேர்த்தா அதுக்கு வந்து தனியாக பெரிய டேக்ஸ் போடுவாங்க. அதை ஒழிக்கிறதுக்காகவே, அது பரவலாக்கக்கூடாதுங்கிறதுக்காகவே அதுக்கு பெரிய டேக்ஸ் போடுவாங்க.